ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, கன்னி தெய்வமாகிய நான் இன்று உன்னை தேடி குறி சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று நீ என் வாக்கினை முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் நிறைவேறும். கவனமாகவும் நம்பிக்கையுடனும் கேள் குழந்தையே. நீ என் குழந்தை. நீ எனக்கு செய்த ஆராதனங்களை பலனற்று போகும்படி விடமாட்டேன். உன் ஆசைகளை நான் என்றும் நிராசையாக செய்ய மாட்டேன். உற்சாகமின்மை, மனச்சோர்வு போன்றவற்றில் நான் என்றும் இருக்க மாட்டேன். உண்மையான பக்தர்கள் மனதில் மட்டும்தான் உன் அம்மா நான் வசிப்பேன். அப்படியான உண்மையான அன்பு தரும் உன் காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன். இவையெல்லாம் வெறும் பேச்சல்ல, என் வாக்கு. என் நாமத்தை இடைவிடாமல் செபித்து கொண்டு எந்த ஒரு சங்கடங்களையும் நேருக்கு நேராக சந்தித்து பார். எல்லா விதமான ஆபத்துக்களும் பறந்தோடிவிடும். என் நாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது. எப்போதெல்லாம் உனக்கு சங்கடங்கள் வருகின்றதோ அப்போதெல்லாம் எந்தவித தயக்கமும் இன்றி என்னை அழை. உனக்கு தேவையான சக்தியையும் புத்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து உன்னை காப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானாக நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நன்மைக்கே என்று மட்டும் உறுதியாக நம்பு. ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக புரிந்து கொள். நீ மனதார விரும்பும் அம்மன் நான் தான், சத்திய தேவி. முழுமையான நம்பிக்கையோடு கை கூப்பி கூப்பிட்டால் ஓடோடி வந்து விடுவேன். வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னுடன் வருவேன். உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டுவேன். நீ இழந்ததெல்லாம் இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள். நீ இழந்ததை விட பல மடங்கு உயர்வானதை உனக்கு நான் தருவேன் என் குழந்தையே. நம்பிக்கை கொள். இத்தனை விஷயங்களை நான் ஏன் உனக்கு விளக்கி கொண்டிருக்கின்றேன் என்றால், நீ என்னை நம்பி முழுமையாக வைத்த அத்தனை கோரிக்கைகளும் 1% கூட குறையாமல் நிறைவேற்றி தரப்போகின்றேன். இது உன் அன்னையின் வாக்கு. கவலைப்படாமல் இரு, நல்லதே நடக்கும். நீ சகல ஐஸ்வர்யமும் பெற்று நலமாய் வாழ்வாய் என் குழந்தையே. நம்பிக்கையுடன் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் போற்றுவார்கள். உன் வாழ்வு வளமாகும். நீ இன்று எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அந்நிலைமையை அளித்தது உன் எண்ணங்கள் தான். உன் இன்றைய நிலைமை உன் எண்ணங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. அதனால் எப்பொழுதும் முடியாது, இல்லை என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விட உன்னால் முடியும் என்று நேர்மறையாக சிந்திக்க பழகு. நிம்மதியாக வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லிவிட முடியாது. வாழ்க்கை அவ்வளவு எளிதாக நிம்மதியை தந்து விடுவதும் இல்லை. அதனால் வாழ்க்கை நீ நினைக்கும் அளவிற்கு கொடுமையானதும் இல்லை. வாழ்க்கையில் வலிகளை அனுபவிப்பதும் ஒரு வகையான பாடம்தான். அதனை கற்றுக்கொள். எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். என் கண்மணியே, இந்த உலகில் நீ அனுபவிப்பது 3 இன்பங்கள் தான். உடல் நோயற்று இருப்பது, மனம் கவலையற்று இருப்பது, பிற உயிர்களுக்கு உதவியாக இருப்பது. நிம்மதிக்கான 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று விட்டுக்கொடு, மற்றொன்று விட்டுவிடு என் செல்லமே. உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை முறை பற்றியும் முழுமையாக அறிந்த பின்னரும் கூட உன்னிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவர்கள்தான் உன் உண்மையான அன்பிற்கு தகுதியானவர்கள். அப்படிப்பட்ட உண்மையான உறவை உன் அம்மா உனக்காக அனுப்பி வைத்துள்ளேன். நிச்சயம் அவர் உன் கண்ணில் படுவார். உன் அம்மா எதை செய்தாலும் உன் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று முழுமையாக நம்பு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்தது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன் கஷ்டங்கள் தீரப் போகிறது. நல்லதே நடக்கும்.
ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.